அனைவருக்கும் வணக்கம். டிரைவரின் மனக்குமுறல். இந்த டிரைவர் தண்ணிக்குள்ளே குதிச்சு போகிறத காமெடியாக நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்க பெரிய வருத்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டிரைவரின் அதிகபட்ச வருத்தங்கள், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குனா அந்த இடத்துல அவங்க நின்று அரெஸ்ட் கூட ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஓனர் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ போலீஸில் அரெஸ்ட் ஆகிருன்னு. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் நிற்கும்போது அந்த மக்கள் அவங்களை என்ன பண்ணுவாங்க? அடித்து கண்டு துண்டமாக ஆக்கிடுவாங்க. அதாவது கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்களாம். இன்றைக்கி ஒரு டிரைவர் எனக்கு லிஃப்ட் கேட்டார். அந்த டிரைவரை நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் மக்கள்கிட்டருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் அந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்னை அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு டிரைவர் அடித்து கோமா ஸ்டேஜ் அளவுக்கு போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரிலீவ் ஆகி வந்திருக்காங்க. அதனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தால் அந்த டிரைவர்கள் எதுக்கு ஓடுறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக்சிடென்ட் என்பது எதிர்பாராத விதமாக நடக்கலாம், இல்லது நம்ம நேரம் ஒரு காரணமாக நடக்கலாம். அதனால் நம்ம ஒரு கனரக வாகனங்கள் பெரும்பாலும் ஆக்சிடென்ட் நடக்குது யாராவது ஒரு கவனம் சிதறலாக தான் நடக்கும். ஆனால் எந்த ஒரு காரணத்தினாலுமே சின்ன வண்டியை குறை சொல்கிறதே கிடையாது. பெரிய வண்டியை மட்டும் தான் நம்ம குறை சொல்லி அந்த டிரைவரை தான் அடித்து நொறுக்குவோம். அந்த விதத்தில் தான் இந்த டிரைவர் தப்பிச்சு குதிச்சு ஓடுதாரு. ஆனால் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாடணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த டிரைவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டுமே இதற்கான தீர்வு நடக்கும். அந்த இடத்துல அந்த பொதுமக்களோ அந்த உறவினர்களோ அந்த டிரைவரை வந்து அடிக்காமல் இருக்கணும். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டாந்தா நல்லா இருக்கும்னு எல்லா டிரைவருடைய வேண்டுகோளாக இருக்குது. எனவே இந்த வீடியோவை காமெடியாக மட்டும் பார்க்காமல் ஒரு விழிப்புணர்வுடன் பாருங்கள். நன்றி, வணக்கம்.